கப் கேக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம காலேஜ் கேன்டீன்லேயே விற்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை பேக் பண்ணி அங்கே போய் நான் சாம்பிள் கொடுத்தோன்னே சத்தியமாக அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இதுக்கு பேர் கப் கேக்குன்னு சொல்லாத. நம்ம கஸ்டமர்ஸ் பேச்சு தாங்க கேட்கணும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணும்போது தான் அந்த 2 years யாருமே வராதப்போ, சப்போர்ட் பண்ணாதப்போ அங்கே ஒரு டவுன்ஃபால் வரும். அப்புறம் தான் கஸ்டமர் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. நிர்வாணா வந்து ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் தான் என்னோட ஆசையே. ஸோ அது நல்ல மீல், சாம்பார் சாதம், பொரிச்ச மீன், அப்புறம் சைடில் வந்து அப்பளம் அப்படிலாம் வச்சு கொடுக்குறோம் தான் மெனுவே நாங்கள் பண்ணி ஃபுல் மல்டி குசின் கிச்சனை சவுத் இந்தியன் ஷெஃப்ஸ் ஹையர் பண்ணிட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட அந்த மெனுவை தொடவே இல்லை. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அட் ஹோம். பிகாஸ் அப்போ வந்து 22 வயசு தான் எனக்கு. ஃபுல் சாஃப்ட்வேர் ஜாபெல்லாம் விட்டுட்டு அப்பா அப்போ தான் ரிட்டையர் ஆகியிருந்தாரு. ஸோ திடீர்னு இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நான் வந்து கேக் பேக் பண்ணுறேன்னு சொல்லும்போது அது சச் அ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரியர். ஓகே, இவங்க இவ்வளோ டெடிகேஷன் காமிக்கிறாங்க அப்படின்னா. ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த ஸ்டார்ட். பிகாஸ் அவருக்கு என்னென்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சது பண்ணால் தான் ஒழுங்காக பண்ணுவோம். மனசுக்கு பிடிக்காதது எதாவது பண்ணோம்னா அது ஒழுங்காக நிலைக்காது அப்படின்னு. மேம், இப்போ நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரா அண்ட் விமன் ஆண்டர்பிரனரா நீங்க பார்த்த ஸ்ட்ரகிள், ஸ்டார்டிங்ல வந்தப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல என்னென்ன மாதிரி நீங்க டேக்கிள் பண்ணி வந்தீங்க மேம்? ஸோ இனிஷியலி என்னன்னா, கஸ்டமர்ஸ் வந்து உள்ள வரும்போது சம்டைம்ஸ் இட் வில் பி லைக், இந்த டிஷ் இல்லையா, இவ்வளோதான் இருக்கா, உங்ககிட்ட மெனு ரொம்ப சின்னதாக இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு வந்து ரைஸ் கேட்குறானா, ரைஸ் இல்லை. அது மாதிரி எங்களுக்கு மெனுவை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months. நீங்கள் ஒரு கான்செப்ட் யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சு உள்ளே வராங்க. அதுதான் இங்கே வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்சே. நம்ம கஸ்டமர்ஸ் பேச்சு தாங்க கேட்கணும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணும்போது தான் அந்த 2 years யாருமே வராதப்போ, சப்போர்ட் பண்ணாதப்போ அங்கே ஒரு டவுன்ஃபால் வரும். அப்புறம் தான் கஸ்டமர் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், எவ்ரி சிங்கிள் ஃபீட்பேக்கை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிர்வாணா வந்து ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் தான் என்னோட ஆசையே. ஸோ அது நல்ல மீல், சாம்பார் சாதம், பொரிச்ச மீன், அப்புறம் சைடில் வந்து அப்பளம் அப்படிலாம் வச்சு கொடுக்குறோம் தான் மெனுவே நாங்கள் பண்ணி ஃபுல் மல்டி குசின் கிச்சனை சவுத் இந்தியன் ஷெஃப் வச்சு ஹையர் பண்ணிட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட அந்த மெனுவை தொடவே இல்லை. ஸோ ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தே செட் உள்ளே வரும்போது ஆம்பியன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது, நாங்கள் நெயில்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நாங்கள் எப்படிங்க கை விட்டு சாப்பிடுவோம், எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாத டிஷ்ஷஸ், வீட்டில் எங்கள் அம்மா செய்யாத டிஷ்ஷஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா ஃபுல் மெனு வந்து இப்படி பண்ணிட்டோம், இப்படி வந்து கேட்குறாங்க. சரி, டக்குன்னு 3 monthsல மெனு மாற்றிட்டோம். ஸோ ஏஷியன் சென்ட்ரிக் அண்ட் கான்டினென்டல் பீட்சாஸ், பாஸ்தாஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு தான் வராங்கன்னா, அதுக்கே நாங்க மாத்திட்டோம். ஸோ தட் வாஸ் ஒன் பிக் ஸ்ட்ரகிள் தட் வி ஃபேஸ் இனிஷியலி. பட் அது கத்துக்க லைக் போக டைம், யூ ஹேவ் டு கிவ் இட் டைம். போக போக தான் உங்களால அனலைஸ் பண்ண முடியும். மேம், உங்கள யாராச்சும் ஒரு விமன் இன்ஸ்பயர் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண விமன் உங்க லைஃப்ல இருக்காங்களா? ஸோ நிறைய உமன் எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் வேலை செய்கிற மீடே வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒர்க் தான் லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி நினச்ச ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த சென்ஸ், என்னடா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மைண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணி என்னால் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா 3 என்டைட்டி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கிரேசி ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், மேபி வி ஷுட் ஃபைண்ட் டைம் ஃபார் ஆர் செல்ஸ் ஆல்சோ. அப்படி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க வெளியில. ஸோ ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு என்ன இருக்குன்னா, டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ ட்ராவல் பண்ணுறதுல. ஸோ அப்படி கிடையாது. ட்ராவல் பண்ணும்போது அங்கேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன் ரெஸ்டாரண்ட்க்கு. ஸோ டோன்ட் பி மோர் ஆஃப் ஒர்க் ஃபோக்கஸ், ஆல்சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் கொஞ்சம் சில் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ன்றது ஐ லேர்ன் ஃப்ரம் த உமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் அரவுண்ட் மீ. ஓகே மேம், நீங்க வந்து பிசினஸ் பண்ணும்போது இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆனா பர்சனலா வீட்ல வந்துட்டு நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எப்படி இருப்பீங்க வீட்ல? ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரே கேரக்டர் தான். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க வந்து பிசினஸ் வந்தா நீங்க சிஇஓ, நீங்க பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படிலாம் எனக்கு வரவே வராது. ஆக்சுவலா ஐ டோன்ட் லைக் புட்டிங் மாஸ்க்ஸ் எனிவேர். ஸோ ஈவன் வித் மை ஸ்டாஃப்ஸ் அண்ட் மை டீம் நான் வந்து
ஃபேமிலி மாதிரி தான் அவங்களையும் ட்ரீட் பண்ணுவேன். வீட்ல போனாலும் அதே மாரி தான். ஸோ எப்பவுமே இந்த ஜாலியான கேரக்டர் வந்து என்கிட்ட இருந்துட்டே இருக்கும். ஸோ மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த பிசினஸ். ஸோ ஹி யூஸ்ட் டு டெல் மீ நீங்க வந்து வொர்க் வந்தா சர்டன் வேல இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஐ வில் பி லைக் நோ, நோ, நோ. நான் எப்படி இருக்கனோ அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன சுத்தி வேலை செய்றவங்க எல்லாமே நான் இப்படி இருக்கிறதுனால தான் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் ஹேவ் அ கேரக்டர் சேஞ்ச். அதே மாரி தான் இருப்பேன். இப்போ இந்த இன்டர்வியூல உங்ககிட்ட பேசினேன் இல்லையா? இதே மாரி தான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன் நானு. ஓகே. ஃபேமிலி சப்போர்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ளோ சப்போர்ட் பண்ணாங்க? ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அட் ஹோம். பிகாஸ் அப்போ வந்து 22 வயசு தான் எனக்கு. ஃபுல் சாஃப்ட்வேர் ஜாப் எல்லாம் விட்டுட்டு அப்பா அப்பதான் ரிட்டயர் ஆயிருந்தாரு. ஸோ திடீர்னு இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு நான் வந்து கேக் பேக் பண்றேன்னு சொல்லும்போது அது சச் அ டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரியர். அது வந்து ரொம்ப லைக் வீட்ல வந்து பயமா இருந்தது எல்லாருக்குமே. தி டிசிஷன்ஸ் ஐ மேட் வர் நாட் டேக்கன் வெரி லைட்லி. அதுக்கப்புறம் அந்த ப்ரூவ் பண்றோம் இல்லையா? ஸோ டைம் குடுக்க ப்ரூவ் பண்ணும்போது அந்த சேல் எல்லாம் காமிப்பேன் நான் அப்பா கிட்ட. இந்த மாரி இவ்ளோ சேல் பண்ணியிருக்கோம், அவ்ளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சேல் காமிச்சு, அந்த டெடிகேஷன் காமிக்கும்போது அவரே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஓகே இவங்க இவ்ளோ டெடிகேஷன் காமிக்கிறாங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த ஸ்டார்ட். பிகாஸ் அவருக்கு என்னன்னா நம்ம மனசுக்கு புடிச்சது பண்ணா தான் ஒழுங்கா பண்ணுவோம். மனசுக்கு புடிக்காதது ஏதாவது பண்ணோம்னா அது ஒழுங்கா நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு. ஸோ அப்பதான் கேக்ஸ்ல அவரு கொஞ்சோண்டு இன்வெஸ்ட் பண்ணி ஓகே. நம்ம பார்ப்போம் எப்படி நடக்குது. 3 இயர்ஸ் வந்து டைம் குடுத்தாரு. கிளவுட் கிட்சன் 850 ஸ்கொயர் ஃபீட். அங்க நல்லாவே ஃபேமஸா கேக்ஸ் எல்லாம் பண்ணி, காலையில வந்து 8:00 போனேன்னா, நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த மாரி அவரே சொன்னாரு, "நான் ஷாக் ஆயிட்டேன் உன்னோட டெடிகேஷன்ல" அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி வி ஸ்டார்ட்டட் லஃபயட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். மேம் இந்த பிசினஸ் வந்து இந்த ஃபுட் பிசினஸ் அண்ட் அந்த கேக் பிசினஸ் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே பேஷனேட்டா இருந்தீங்களா? இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா உங்க லைஃப்ல வந்துச்சா? அந்த ஸோ டெஃபினட்டா சின்ன வயசுலருந்தே செம்ம பேஷனேட்டா இருந்தேன். யாரோட சண்டை போட்டாலுமே சாரின்னு சொல்லி ஒரு கேக் பேக் பண்ணி குடுத்துருவேன். ஸோ அப்படிதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. "என்ன நீ கப் கேக்ஸ் பேக் பண்ற, கேக் பேக் பண்றன்னு." காலேஜ்ல இருக்கும்போதே வந்து எங்களுக்கு ஆன்டர்பிரினர்ஷிப் செல்லுன்னு ஒண்ணு இருந்தது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன். ஸோ அங்க வந்து நீங்க நெறைய பிசினஸஸ்லாம் ஆரம்பிக்கலாம். பிசினஸ் ஓனர்ஸோட பேசலாம். அந்த மாரி நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, கப் கேக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு, நம்ம காலேஜ் கேன்டீன்லயே விக்கலாம் அப்படின்னு. ஆனா அத பேக் பண்ணி அங்க போய் நான் சாம்பிள் குடுத்தோனே, சத்தியமா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. "என்னடா இது? இதுக்கு பேரு கப் கேக்குன்னு சொல்லாத" அப்படின்னு. ரொம்ப எம்பாரஸிங்கா இருந்தது சிச்சுவேஷன். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன ஃபீட்பேக் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ கேக்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஆசை. மேம் நெறைய கேர்ள்ஸ் வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நெறைய கன்ஃப்யூஷன், பயம் இருக்கும். ஐயோ! நம்ம தோத்துட்டா என்ன பண்றது? அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்வீங்களா? என்ன மேம் சொல்வீங்க? டோன்ட் கிவ் அப் ஆன் எனிதிங் சோ ஈசிலி. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் எல்லாத்துக்குமே வரும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா யாராவது ஒருத்தவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து, "ச்சே! இவங்க என்ன இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லி கடவுளே பிளெஸ் பண்ணுவாரு. அது என்னோட ஆக்சுவலா மந்த்ரா. ஏன்னா அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப எவ்ரி சிங்கிள் டே லைக் நான் ட்ரிப்ஸ் கூட எடுக்க மாட்டேன். லைக் ஒரு பிரேக் கூட போக மாட்டேன். அந்த மாரி எவ்ரி சிங்கிள் டே ஐ டர்ன்ட் அப் டூ வொர்க் அண்ட் ஐ கேவ் இட் மை ஆல். செய்யும் தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து அந்த வேலைய வந்து மதிச்சு, அவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுத்து, அது அது அக்யூமுலேட் ஆன கஸ்டமர்ஸ் தான் எனக்கு இப்போ லஃபயட்க்கும், நிர்வாணாக்கும் வராங்க. ஸோ அதெல்லாம் கவனிச்சு தான் எனக்கு மாஸ்டர் ஷெஃப்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சன் டிவில விஜய் சேதுபதி சாரோட. அதெல்லாம் தான் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ப ஒரு விஷயத்துல அவ்ளோ ஹார்ட்ட வந்து போர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்றோம்னா, அது கண்டிப்பா பலன் வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கும். ஸோ நெவர் கிவ் அப் சோ ஈசிலி ஆன் சம்திங். பட் இன்னொரு மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். என்ன ஸ்டார்ட் பண்ணாலுமே, இது எங்க அப்பா கிட்டயே நான் உட்கார்ந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட, உன் சப்போர்ட் இல்லாம என்னால சுத்தமா பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி, அப்படிதான் நான் அவரையுமே என்கரேஜ் பண்ணேன் சின்ன வயசுல. ஸோ எவ்ரிபடி அரவுண்ட் யூ நீட்ஸ் டூ ஸ்டாண்ட் ஃபார் யூ. இஃப் somebody is not standing for you, your business might not succeed so well. ஏன்னா அவங்க எப்பவுமே உங்கள புஷ் பண்ணிட்டே நீங்களே ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவ்ளோ ஸ்ட்ரெஸ் வரும். ச்சே! நான் இனிமே இத பண்ணவே போறதில்லடா. நான் வந்து சாஃப்ட்வேர் போயிடுறேன் திரும்ப. இல்ல ஒரு எம்ப்ளாயியா போயிடுறேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வரும். ஸோ அது வரும்போது, "இல்ல நம்ம போகக்கூடாது" அப்படின்னு சொல்ற ஒரு ஹஸ்பண்டும், இல்ல "உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ற ஒரு அப்பாவும், நானும் ஒரு கை குடுக்குறேன் பிசினஸ் சொல்ற அம்மா, அந்த மாதிரி சுத்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கணும். ஸோ நெறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. நம்ம அகாடமிக்கும் வருவாங்க. வரும்போது அவங்க சொல்லுவாங்க, "நான் சண்டை போட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஏன்னா எங்க வீட்ல தெரிஞ்சா வந்து திட்டுவாங்க." அப்படிலாம் சொல்லும்போது என்னோட ஹார்ட்டும் பிரேக் ஆகும். ஏன்னா அந்த டைம்ல எனக்குமே அந்த மாரி தான் இருந்தது. ஸோ என்னோட
சேவிங்ஸ் வச்சு தான் நான் வந்து கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி கேக் பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் நான் வந்து தைரியம் குடுப்பேன். பட் அட் சம் பாயிண்ட் வி ஹேவ் டூ கன்வின்ஸ் அவர் ஃபேமிலி டூ சைட் வித் அஸ். மேம் இந்த மாரி எக்ஸாஸ்டட் டேஸ்ல வந்துட்டு உங்கள மோட்டிவேட் எப்படி பண்ணிப்பீங்க? ஸோ எக்ஸாஸ்டட் டேஸ்ல வந்து யூசுவலி ஐல் கிரியேட் சம்திங். ஸோ எப்பவுமே மென்டலி அப்செட்டா இருக்கும்போது வீட்லயா இருக்கட்டும், இல்ல ரெஸ்டாரண்ட்லயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு புது டிஷ் எடுத்துட்டு வந்துட்டு அதிலிருந்து வர ஹாப்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் ஷேப் கேக் வந்து எப்படி ஆன்டி கிராவிட்டியா நிக்கிறது, அந்த மாரி கிளாஸஸ்லாம் சைன் அப் பண்ணி அந்த கிளாஸ்லாம் எடுத்துட்டு ஐ வில் ட்ரை தட். ஸோ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த டிஷ்ல தான் இருக்கும். நம்மளோட மத்த கவலை எல்லாமே மறந்துரும். ஸோ ஐ யூசுவலி கிரியேட் வென் ஐ அம் வெரி ஸ்ட்ரெஸ்ட். மேம் நீங்க நெறைய டிஷ்ஷஸ் பண்றீங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த டிஷ்க்கு நாங்க நெறைய எஃபோர்ட் போட்டு இந்த டிஷ்ஷ நாங்க பண்ணுவோம் அப்படின்னு உங்க ரெஸ்டாரண்ட்ல எந்த டிஷ்ஷ சொல்லுவீங்க? ஐ திங்க் இட் இஸ் த எல்ஏ டெசர்ட்ஸ். ஸோ எல்ஏ டெசர்ட்ஸ்ல வந்து எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்னன்னா, உள்ள இருக்கிற பியூரே வந்து நாங்க மேங்கோலாம் சோர்ஸ் பண்ணி, அத பியூரே பண்ணி சுகர் போட்டு ஒரு பியூரே பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெளியில இருக்கிற மூஸ் வந்து தனியா கிரியேட் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பியூரேவ 1 டே செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மூஸ வந்து 1 டே செட் பண்ணி அந்த இன்சர்ட்ட உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே தான் அத எடுத்து நம்ம கொக்கோ பட்டரும், சாக்லேட்டையும் டிப் பண்ணி எடுத்துட்டு அத ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வைக்கணும். இவ்ளோ ட்ராமா அண்ட் இவ்ளோ எஃபர்ட் இருக்கு ஒரு சிங்கிள் டெசர்ட் வந்து சாப்பிடுறதுக்கு. அண்ட் தி பிரைஸ் இஸ் ஆல்சோ தி சேம் வே ஒன்லி. நெறைய பேர் கேட்பாங்க, "ஏன் இவ்ளோ பிரைஸே வச்சிருக்கீங்க?" அப்புறம் தான் யோசிப்பேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி வந்து அதுல எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சம்டைம்ஸ் எலக்ட்ரிசிட்டி வேற கட் ஆயிடும். அப்போ அந்த பேட்ச்சே வந்து வேஸ்ட் ஆயிடும். திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இத பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஸோ நெறைய எஃபர்ட் எடுக்கிறது நம்ம டெசர்ட்ஸ்ல ஆக்சுவலா. லாஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி வந்து ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஆர் ஃபுட் லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எப்பவுமே உங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்களே எல்லாமே பண்ணீங்கன்னா, அது சக்சஸ் ஆகாது. ஸோ நீங்க யாரையா ட்ரெயின் பண்ணி, அவங்களும் வந்து உங்க சைட் சப்போர்ட் பண்ணி, உங்க பிசினஸ்ல இருக்கணும். ஸோ கீப்பிங் யுவர் டீம் அண்ட் யுவர் ஸ்டாஃப் ஸ்ட்ராங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள தாண்டி விஷயத்த நெறைய தெரிஞ்ச ஆளுங்கள உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட பிசினஸ் எங்கேயோ போயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, அது சரிப்பட்டு வராது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து நான் எனக்கு ஹெல்ப் பண்றவங்களலாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நாலேட்ஜ்ல. ஆனா அத விட எனக்கு சொல்லிக் குடுத்த ஷெஃப்ஸ வந்து நான் ஹையர் பண்ணதுலருந்து வந்த சக்சஸ் தான் பெருசு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு புட் யுவர் ஈகோ டவுன் அண்ட் ஹேவ் அ வெரி குட் டீம் அரவுண்ட் யூ அண்ட் பீப்பிள் ஹூ ஹேவ் அ லாட் ஆஃப் நாலேட்ஜ் வித் யூ. இங்க வந்து சாப்பிடுறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸோடயே நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ரொம்ப ஹாப்பியா என்தோ வந்து ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க் யூ மேம். Thank you so much for inviting me in this channel as well. எங்களுக்கு தான் பெரிய உங்கள வந்து இன்டர்வியூ பண்ணது. Thank you. Thank you so much.